ஹலோ டியராஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க நம்புகிறேன். எல்லாரும் தீபாவளி ப்ரிப்பரேஷன்ஸும் நல்லபடியாக ஜோராக போயிட்டுருக்கணும் நம்புகிறேன். ஸோ இது நம்ம நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். இது எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தசரா ஹாலிடேஸில் எடுத்தது தான். என்னோடய பர்த்டேவும் நவராத்திரியும் வந்து இது மாதிரி லைஃப் டைமில் ஒன்றா வந்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து அது மாதிரி ஒன்றா வந்திருக்கிறதுனால சடனாக ஒரு பிளான், சர்ப்ரைஸ் பிளான்னு சொல்ல முடியாது, சடன் பிளான். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கும் தனுஜ்க்கும் வந்து லீவ் ஒன்றா இருந்ததுனால இப்போயே வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி கிளம்பினோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வடோட்ரா தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே வடோட்ராவோட பஸ் ஸ்டாப். இது பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே வந்து பிவிஆர் சினிமாஸ் வச்சுருப்பாங்க. இது வடோட்ராவோட ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னா இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பர்த்டே அதுமாக போய் சாமி கும்பலான்னு ஹஸ்பண்ட் சொன்னார். கூகுளில் பார்த்தப்போ 11 மணி வரையும் ஓப்பனாக இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அங்கே நாங்கள் 9:30-10 மணி இருக்கும் போய் ரீச் ஆகும்போது அப்போயே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு உடுப்பி ரெஸ்டாரண்ட்டில் வந்து தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் 3 பேரும் தோசை தான் சாப்பிட்டோம். இந்த கார் சிக்னஸ் வந்து 2 பேருக்குமே இருக்குது, எனக்கும் தனுஜ்க்கும். அதனால் எங்கே கிளம்புனாலுமே பார்த்திங்கன்னா கையில் வந்து இன்ஹேலர், மாஸ்க்கு, அதுக்கப்புறம் வாமிட் பண்ணுறதுக்கான கவர்ஸு, தைலம், லெமனு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு தான் கிளம்புவோம். ஸோ ஒரு 10:30 போல் வடோட்ரா விட்டு கிளம்பிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. எங்கன்னா இங்கேருந்து அகமதாபாத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்ல வெதர் வந்து மாறி மாறி இருந்தது. கொஞ்ச நேரம் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது, கொஞ்ச நேரம் வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தது. பட் ரொம்ப நல்லாவும் இருந்தது, ப்ளசண்ட்டாகவும் இருந்தது வெதர் வந்து. ஸோ அந்த ட்ராவல் சிக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒரு 2:30 மணி இருக்கும், சிட்டிக்குள்ளார வந்து என்டர் ஆகிட்டோம். வந்ததோடனே லன்ச் சாப்பிடாம பக்கத்துலேயே வந்து சயின்ஸ் சிட்டி இருக்குது. ஸோ இங்கே போகலாம். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சாப்பிட போயிடலாம், அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்தோம். ஹாலிடேஸ்ன்றதுனால நல்ல கூட்டமாகவே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 299 50 ருபீஸ்லேருந்து 299 399 499 அது மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருந்தது. ஏன்னா உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பிளேசஸ் இருந்தது. கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பையனோட அம்மாக்களாக இருந்தால் அவங்களால ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன் இது வந்து நான் இந்த குட் வே அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னா இந்த பசங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடு, இந்த ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடு, அந்த டைனோஸ் ரிலேட்டடு, அது மாதிரிலாம் ரொம்ப தனுஜ்க்கு வந்து ரொம்ப க்யூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஸ்பேஸு, பிளாக் ஹோல் இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. பட் அவன் இதை பற்றிலாம் நிறைய பார்த்துட்ருப்பான். ஸோ அதனால் அவனுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸில் உள்ளே போனதுன்னு இந்த டைனோசர் தான் இருந்தது. ஸோ அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பார்த்தா வாத்து, லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. என்னடா அது ஜூ மாதிரி வச்சுருக்காங்களோ, உள்ளே எதுவும் இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு வந்து கொஞ்ச நேரம் இங்கேயே வாத்தெல்லாம் நின்றுட்டு அதோட சத்தம் அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அதெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃபவுண்டைன் இருந்தது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கார்னருன்னு சொல்லலாம். பட் சுற்றி பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் வழி தவறி வந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக இதுக்கு மேலே தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன்லாம் வந்து அங்கங்கே ஆரோ மார்க் போட்டு வச்சுருந்தாங்க போர்டில். ஸோ நாங்கள் அங்கே பார்த்து ஃபஸ்ட்டு போனது வந்து அக்வாட்டிக் கேலரி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீ கிரியேச்சர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. உள்ளே மேலே பார்க்கறதுக்கு குட்டிஸாக இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்து ஸ்பேஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா மீனோட எல்லா ஃபிஷ்ஷஸோட எல்லா வெரைட்டியுமே இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பேர், அதோட டீட்டெயில், அதோட ஹேபிட்டேட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து எதுவும் வந்து படிக்கல, ஓரளவுக்கு தான் எல்லாமே பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கு. ஃபோட்டோ கார்னர்ஸும் அங்கங்கே வச்சுருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. நம்ம விஜிபி கிங்டமில் வந்து நான் மாதிரி பார்த்துருக்கேன், சென்னையில் இருக்கும்போது உள்ளே போய் நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. ஸோ இங்கேயே அது மாதிரி இருந்தது. எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஃபிஷ்ஷு கூட மூவ் ஆகவே இல்லை, எல்லாமே ஃப்ளோட் ஆகிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. ஒரு சில மீன்கள் தான் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தது. மேபி அந்த மீன்களுக்கெல்லாம் டெய்லி அதே இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சோ இல்லை பழகிடுச்சோ அந்த மாதிரிலாம் தோணிகிட்டு இருந்தது. நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன், பட் எனக்கு அதெல்லாம் பார்க்கவும் இதெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு, கொஷின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி நீங்கள் ரொம்ப இந்த சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் கூட வந்திருந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்போ ஹாலிடேன்றதுனால நல்ல ஓரளவுக்கு கூட்டமாகவே இருந்தது.
அதே மாதிரி பிக்னிக் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம தமிழ்காரங்க நிறைய பேரை வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து நான் மீட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் நம்ம தமிழ் பேசுகிறவங்கள பார்த்து ஒரு சந்தோஷம் வந்துடும்ல. ஸோ அது பார்த்து எல்லாரையும் வந்து ஹாய் சொல்லிவிட்டு அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ நான் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பனாலாம் வந்து ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணுற மாதிரி சில இடத்துல வச்சுருப்பாங்க ஓப்பனாக. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பனாக வச்சுருந்தாங்க. பட் டச் பண்ணால் உங்களுக்கு ஃபைன் கொடுப்போம், நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. எந்த மீனுமே பார்த்திங்கன்னா மூவ் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அது மாதிரி தான் தோணிகிட்டு இருந்தது. ஏன் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கீங்க, மூவ் ஆக மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலை வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாருமே வந்து அந்த கிளாஸை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோல்டன் ஃபிஷ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே வந்து எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பழைய காலத்து அந்த ஸ்டோன் இருக்கிற டெம்பிள் மாதிரி உள்ளே வந்து ஒரு புத்தாவோட அவரோட இது வந்து வச்சுருக்காங்க, உள்ள ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து பார்க்குறதுக்கு. எல்லா மீனுமே வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருந்தது. நாங்களும் ஒன்று கூட மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு நோண்டி பார்த்துட்டு அப்படிலாம் போயிட்டுருந்தோம். எல்லாருமே வந்து கேமரா எடுத்து தான் வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில மீன் தான் வந்து வித்தியாசமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் தான் இது பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஸ்விம் பண்ணும்போது நார்மலாக வாயை மூடிட்டு ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தது. நம்மளை பார்த்து ஃபார்வர்டாக வரும்போது பார்த்திங்கன்னா வாயை ஓப்பன் பண்ணிக்குது. அது பார்க்குறதுக்கே பயமாகவும் இருந்தது, ஃபன்னியாகவும் இருந்தது. ஏன்னா மற்ற மீன்லாம் சைலண்ட்டாக இருக்கும்போது இதாவது கொஞ்சம் ஆக்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் இந்த மீனை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்க்குறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஏன்னா உள்ளே போனதே தெரியல. உள்ளே போய் ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ரிலாக்ஸாக பார்க்க வந்தால் தான் வந்து இங்கெல்லாம் சரியாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய மீன் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருந்தது. சீ கிரேச்சர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருந்தது உள்ளே வந்து இடம். நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட 5 o'clock ஆகிடுச்சு. இந்த மீன் பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் அந்த இது வந்து டச் பண்ணும்போது வாயை வந்து மூமெண்ட் வந்து கொடுக்குது. ஸோ இது பார்த்துட்டு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த சீ கிரேச்சர்ஸ் சீயில் இருக்கிறது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோல் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இந்த சீ ஷோர்க்குள்ளே அந்த மாதிரி போவோம் இல்லையா. ஸோ இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கிளாஸ்குள்ளார வந்து நிறைய வேல் வந்து ப்ளூ வேல் மீன்கள் மாதிரி இருந்தது. பெரிய மீன் ஷார்க் மீன் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து எடுக்கக்கூடாதுன்னு வந்து அவங்க பிடுங்கிட்டாங்க. பட் நம்மக்கிட்டேயும் அது மாதிரி வந்து வாங்கிடுவாங்களோன்னு பயமாக இருந்தது. கொஞ்ச நேரம் கேமராலாம் எடுத்து வச்சிட்டோம் நாங்கள். ஸோ இதெல்லாம் முடிச்சு இதுதான் ஃபைனல் எக்ஸிட். ஸோ இந்த டன்னல் தாண்டினதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் வந்துடுச்சு. இங்கேயுமே ஒரு தவளை இருந்தது. இந்த தவளை வந்து மூவ் ஆகவே இல்லை. மீன் தான் அப்படின்னா தவளையுமே மூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்ன அந்த ஓப்பன் டேங்க் இது. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டு ஒட்டியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆள் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே யாருமே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு எக்ஸிட்டில் வரும்போது இந்த பென்குவின் இருந்தது. ஸோ இந்த பென்குவின் எல்லாம் குரூப்பாக அந்த டோர்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. மேபி சாப்பாடு போகிற டைம் போல் எல்லாம் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு பென்குவின் மட்டும் வந்தது, குதிச்சது, ஸ்விம் பண்ணது, திருப்பு போயிட்டு ரிட்டன் வந்து வந்தது, குதிச்சது, ஸ்விம் பண்ணிவிட்டு இது ஒன்று மட்டும் தான் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. பட் அதோட நிலமையெல்லாம் நினச்சி பார்த்து பாவமாக இருந்துச்சு. அதுங்களுக்கெல்லாம் அந்த பர்ப் இந்த அதனை அங்கே வந்து அது என்ஜாய் பண்ணோம். பென்குவின்ஸ் இருக்கிற இடம் அப்படி தானே இருக்கும், பாவம் இல்லை இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன டீ போஸ்ட் கேன்டீன் இருந்தது. அங்கே வந்து இந்த ஸ்நாக்ஸு டீ எல்லாம் இருந்தது. ஸோ இருக்கிறதே இப்போ சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே பர்த்டே அதுமாதிரி அங்கே நவமிக்கு கொஞ்சம் சிஸ்டர் நெய்பர் வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க பிரசாதமாக. அதையே வந்து எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஸ்நாக்ஸு சாண்ட்விட்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு டீ இது மாதிரி வழக்கம் போல் இதெல்லாம் இருந்தது. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்குறதுக்காக வந்து கிளம்பிட்டோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட் தான் இருந்தது. இது தனுஷ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இது அடுத்தது வந்து பார்க்க போயிட்டோம். ஸோ இது இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம சோலார் சிஸ்டமே வந்து மேலே சீலிங்லேருந்து கீழே வரையும் வந்து ஹேங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிக் சைஸில் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் இருந்தது. அழகாக மெயின்டைனும் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பிளானட்டை பற்றியும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் அந்த சினிமாவில் பார்த்த எல்லா ஸ்பேஸ் ரிலேட்டடும் இங்கே இருந்தது. அதே மாதிரி அவங்க ஸ்பேஸில் இருந்தால் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுவாங்க, அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸு, ப்ரஷ்ஷஸ்ஸு எல்லாமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க. இந்த மினி சேட்டிலைட்ஸ் மினி எல்லாமே மினி கிரியேச்சர்ஸ் எல்லாமே இருந்தது. சாண்டு அங்கே வந்து மூனில் வந்து எப்படி ரோபோட்ஸ் வந்து இறங்குச்சு அது எல்லாமே கூட இருந்தது. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தான் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகும்
அந்த மாதிரியெல்லாம் கூட நிறைய போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆள் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம ஏதாவது எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட மூனை பற்றி ஸ்டார் பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் நின்று பார்த்துட்டு அடுத்து ரோபோட்டிக்ஸ் பிளான் தான் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா வாலி இருக்காங்கல்ல, ஸோ இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் பார்த்துருக்கேன் நான் வாலி படம். ஸோ அதில் அவங்கக்கிட்ட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து இந்த ரோபோட்டிக்ஸ்லாம் பார்க்குறதுக்காக வந்துட்டோம். மூவியில் என்னென்னலாம் ரோபோட்ஸ் பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே இருந்தது எனக்கு. அதே மாதிரி ஃப்யூச்சரில் எந்தெந்த ஃபீல்டில் ரோபோட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா ரோபோட்ஸ் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தது சாப்பாடை. ஸோ அங்கே தான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து இங்கே என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டு ஒரு ஜூஸ் கடை இருந்தது, அங்கே வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அடுத்தது வந்து மால் வந்து பக்கத்துலேயே எங்கேயாவது இருக்கா லன்ச் போய் சாப்பிட்றதுக்காகன்னு பார்த்தோம். பக்கத்துலேயே ஒரு பல்லடிய மால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரிவர் பார்த்திங்கன்னா இதான் சபர்மதி ரிவர்னு சொல்லிட்டு டிரைவர் தான் சொன்னார். ஸோ அது ரிவரே அப்படியே பார்த்துட்டு ரிவர் ஃப்ரண்ட் கூட இருக்கிறதா அங்கே சொன்னாங்க. பட் நாங்கள் அங்கே வந்து போல டைம் இல்லாதனால நேராக வந்து பசியும் எடுத்ததுனால பல்லடிய மால் தான் போயிட்டோம். ஸோ மால் வந்து எனக்கு ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது. மோஸ்ட்லி பார்த்த மால்லாம் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த அழகாக இந்த மான் வந்து வச்சுருந்தாங்க, ரெயின்டீர்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ மான் வந்து அழகாக இருந்தது. ஸோ அது பார்த்துட்டு நேராக ஃபஸ்ட்டு சாப்பிட தான் போனோம். நான் வந்து புரட்டாசின்றதுனால நான்வெஜ் சாப்பிடாம அவங்க எல்லோரும் 2 பேர் மட்டும் நான்வெஜ் சாப்பிட்டாங்க. நான் அது திருப்தி படுத்துறதுக்காக சைனீஸ் ஃபுட் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வீக்கெண்டுன்றதுனாலையும் அதேமாதிரி ஹாலிடேன்றதுனாலையும் நல்ல கூட்டமாக இருந்தது. அங்கே வந்து ஃபுட் கோர்ட் வந்து 1 ஹவருக்கு மேலே சாப்பிட்றதுக்கே டைம் போயாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஃபன் சிட்டி இருந்தது. ஸோ தனுஜ் விளையாடணும்னு நினச்சா. ஸோ விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவர் போல் இங்கேயே விளையாடிட்டோம். ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு சின்ன பிரேக்குன்றது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குன்றது தான் இதுதான். பர்த்டே எதுமா எனக்கு என்ன கிஃப்ட்டுன்னா, நான் சமைக்காமல் 3 வேளை நார்மலாக இல்லாமல் வேறு ரொட்டீன் இருக்கிறது எனக்கு இதுதான் என்னோடய பர்த்டே கிஃப்ட்டும் கூட. ஸோ அடுத்து பக்கத்துலேயே ஒரு டிஐஒய் ஷாப் இருந்தது. இங்கே குஜராத்லேலாம் இந்த ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா எசென்சியல்ஸ், ஸ்டேஷ்னரிஸ், ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். தீபாவளி டைம்ன்றதுனால கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே ரொம்பவே காஸ்ட்லியாகவும் இருக்கும். நான் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் நான் வாங்கிப்பேன். மற்றதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து வாங்க மாட்டேன். வீட்டுக்கு தேவையான சில எசென்ஷியல் பொருள்லாம் இங்கே எல்லாமே கிடைக்கும் A to Z. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இங்கே வந்தது தான் சரி. டிஐஒயில் ஒவ்வொன்றும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுலேயே வந்து 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அகெயின் வந்து ஒரு டீயோ காஃபியோ வந்து குடிச்சு கிளம்புனா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மாலை விட்டு வந்து வெளியே கிளம்பிட்டோம். ஒரு 6 o'clock இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து இன்றைக்கி நைட் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தார். பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. அடுத்த நாள் தான் வந்து வெளியே கிளம்புற மாதிரி இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா பஃபே நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ரோட் சைட் மெயின் ரோடுன்றதுனால நைட்டு நவராத்திரி நைட்டுனால நல்ல சத்தமாக வந்து இந்த கர்பா டான்ஸ் ஆடுறதுனால நிம்மதியாக தூங்கவே முடியல. ஸோ நைட் ஃபுல்லாக அப்படியே முழிச்சிட்டு அப்படியே டிஸ்டர்ப் ஸ்லீப் தான் இருந்தது. ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு 8 மணி போல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பியாச்சு. இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட தோசை, இட்லி இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த கார சட்னியும் சாம்பாரும் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அங்கே. ஸோ நம்மளை தவிர வேறு யாராவது சமைச்சு கொடுத்தா அது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். பட் உண்மையாலுமே சாப்பாடு நல்லா தான் இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ நான் எப்படின்னா நிறைய சாப்பிட மாட்டேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. எனக்கு பிடிச்ச அவல் உப்புமாவும் இருந்தது. ஸோ அதை வந்து அதான் ஃபஸ்ட்டு போட்டு சாப்பிட்டேன். அவல் உப்புமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா ஃபுட் வெரைட்டிஸ்லேயும் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு லைவ் தோசை கவுண்டர் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் தோசை எல்லாருக்குமே இங்கே பிடிக்குது போல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோசை தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா கார் சிக்னஸ் இருக்கிறதுனால உடனே கிளம்பினோன்னா கண்டிப்பாக வாமிட் வரும். அதனால் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் தான். ராஜஸ்தானில் எந்த ஊருக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உதய்பூர்ன்ற ஒரு ஊர் தான். ஸோ ராஜஸ்தானில் இப்படி ஒரு ஊர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் வேறு மாதிரி நினச்சிட்டு போனேன், ட்ரையாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு போட்டேன். பட் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த விலாகை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.